சுத்தமல்லி காவல்துறையில் கொடுக்கப்பட்ட மனுவிற்கு மாவட்ட காவல்துறை கைது செய் மக்களை தொடர்ச்சியாக அச்சுறுத்தும் பாபு மீது தடுப்பு சட்டத்தில் கைது செய் நடவடிக்கை அரசு காவல்துறை நெல்லை மாவட்ட நிர்வாகமே பாபு மீது மக்கள் கொடுத்துள்ள மனுவின் மீது நடவடிக்கை தமிழக அரசு காவல்துறை மக்கள் கொடுத்துள்ள மனுவின் மீது நடவடிக்கை மக்களை தொடர்ச்சியாக போராட தூண்டாதே. சுத்தமல்லி அருகில் உள்ள சொக்கடாந்தோப்பு கிராமத்தில் தேவேந்திரகுல வேளாளர் சமூக மக்கள் 50 ஆண்டுகளுக்கு மேலாக வழிபட்டு வருகிற தங்கமகன் கோயிலுக்குள்ளே அதன் அருகிலே தோட்டத்தை வைத்திருக்கிற நாதர்ஷா பாஷா அவர்கள் அத்துமீறி கீழே இருக்கலாம் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்துக்கு பாத்தியப்பட்ட மிக பிரசித்தி பெற்ற கோயில் வளாகத்திற்குள்ளே மக்களினுடைய உணர்வுகளை புண்படுத்துகிற வகையில் காலணி அணிந்து கொண்டு அந்த பகுதியிலே தேவேந்திரகுல வேளாளர் சமூக மக்களும் இஸ்லாமிய மக்களும் சகோதரர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே இந்த நல்லிணக்கத்தை கெடுக்க வேண்டும். அந்த சொக்கடாந்தோப்பு கிராமத்தில் அமையப்பட்டுள்ள பேருந்து நிலையமும் அந்த கோயிலும் பாரம்பரியமாக தேவேந்திரகுல வேளாளர் சமூக மக்கள் பயன்படுத்தி வருகிற இடம். அது முறையாக அனுமதி பெற்று அதில் அந்த பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அவர் வாங்கிய தோட்டத்திற்கு இடையூறாக இந்த கோயிலும் பேருந்து நிலையம் இருக்கிற காரணத்தினாலே இதை அப்புறப்படுத்த வேண்டும். இது அதிகாரத்தின் மூலமாக இந்த தேவேந்திரகுல வேளாளர் சமூக மக்களை ஒரு இழிவாக கருதி கொண்டு அந்த இடத்தை ஆக்கிரமிக்கிற நோக்கோடு தொடர்ச்சியாக இந்த நபர் செயல்பட்டு வருகிறார்கள். இது சம்பந்தமாக சுத்தமல்லி காவல் நிலையத்திலே அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். சமூக நல்லிணக்கத்தை தொடர்ச்சியாக அவர் கலகப்படுத்தி வருகிறார்கள். தேவேந்திரகுல வேளாளர் சமூக மக்களுடைய உணர்வுகளை புண்படுத்தி வருகிறார்கள். அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த ஊர் சார்பாக மனு கொடுக்கப்பட்டிருந்தும் அவர் மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்க தயங்குகிறது. இது அவர் இந்த மத கலவரத்தை ஏற்படுத்த வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தோடு இதை போன்ற தொடர்ச்சியாக செயல்பட்டு வருகிறார்கள். தமிழக அரசும் காவல்துறையும் உடனடியாக இதை தடுத்து நிறுத்தி தேவேந்திரகுல வேளாளர் சமூக மக்களுக்கும் இஸ்லாமிய சமூக மக்களுக்கும் ஒற்றுமையை ஏற்படுத்த வேண்டும் என்பதை இந்த நேரத்தை பத்திரிகை வாயிலாக கேட்டுக்கொண்டு அவர் மீது
சட்டப்படியான நடவடிக்கை எடுத்து அவரை கைது செய்ய வேண்டும். அவர்கள் கைது செய்யவில்லை என்றால் மிகப்பெரிய போராட்டத்தை தேவேந்திர குல வேளாளர் சமூகம் முன்னெடுக்கும் என்பதை இந்த நேரத்தில் எச்சரிக்கையாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். காவல்துறை தரப்புல என்ன மாதிரி சொல்லியிருக்காங்க சுத்தம் விஷயம்? காவல்துறை வந்து சமாதானமாக போங்க அப்படின்னு சொல்லி 2 தரப்புலையும் சமாதானமாக போகும்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ நாங்கள் வந்து நம்மளுக்கும் வந்து அந்த பகுதியில் இருக்கிற இஸ்லாமிய சமூக மக்களும் இன்றைக்கு நேரத்தில் இல்லை, காலங்காலமாக கரிக்காத்தோப்பு அங்கே இருக்கிற இஸ்லாமிய சமூக மக்களும் தேவேந்திர மக்களும் ஒன்றுக்கு ஒன்றா தான் இருக்கிறாங்க. இதில் எந்தவித பிரிவினைகளோ எதுவும் கிடையாது. ஆனால் இதை வந்து இவர் வந்து ஒரு மதத்தை வந்து பயன்படுத்திட்டு, அதாவது அந்த கோயிலில் போகிறது நம்ம வண்டி முன்னாடி விடுறது ஒன்றும் தப்பு இல்லை, இது பிரச்சனை இல்லை. ஆனால் வந்து இதை வந்து இவருடைய நோக்கம் என்னென்னா, அதில் வண்டி விடுறது மட்டும் இல்லை, அந்த மக்கள் வந்து அந்த கோயிலை இடிக்கணும், அவருடைய அந்த இடத்த வந்து விற்பனைக்கு வந்து அவர் அதை இது பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அதனால் அந்த இடத்த விற்கணும் அப்படின்னா அந்த பஸ் ஸ்டாண்டும் இந்த கோயில் வந்து அவருக்கு இடையூறாக இருக்கிறதுனால அதை எப்படியாட்டும் அதை எடுக்க வைக்கணுங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் அவர் வந்து செயல்பட்டு இருக்கிறாரு. இதுதான் காரணம். இதை வந்து மதத்தை வந்து அவர் பயன்படுத்தி வந்து இதே போல் செயல்களோடு செயல்பட்டுருக்கார். நாங்கள் வந்து தேவேந்திர குல மக்கள் வந்து ஒரு நாளும் மத ரீதியான அடிப்படையில் நாங்கள் செல்வர்கள் கிடையாது. நாங்கள் வந்து தாயும் பிள்ளையுமா தான் ஒற்றுமையாக தான் இருக்கிறோம். அதை வந்து கெடுக்கிற நோக்கத்திலே வந்து செயல்பட்டு இருக்கோம். ஜெயக்குமார்